அதை நான் சொன்ன மாதிரி தான் கவனமா படியுங்கோ. நீங்க கிளாஸுக்கு ஒழுங்கா வந்தாலே மிச்சத்தை நான் பார்த்துப்பேன். நீங்க எனக்கு என்ன செய்யணும்னா கிளாஸுக்கு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு கிளாஸுக்குமே மிஸ் பண்ணாம வரணும். ஏன்னா நான் ரெக்கார்டிங் அனுப்புறது குறைவேன்னா நீங்க அனுப்பினா என்ன செய்வீங்க, கிளாஸ் பக்கம் வர மாட்டீங்க. ரெக்கார்டிங் வருந்தானே போட்டு இருப்பீங்க. ரெக்கார்ட் பண்றேன்னா அனுப்ப மாட்டேன். ஏன்னா நீங்க கிளாஸுக்கு வரணும். எனக்கு கிளாஸ் வந்தா தான் அந்தந்த நேரம் டவுட்கள் எதுவும் என்றால் உடனே கிளியர் பண்ணி கொண்டு போகலாம். நீங்க டவுட் இருந்தா தாராளமா அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேட்கலாம். சரி எனக்கு டவுட் என்றால் நீங்க ஒரு தடவை இல்ல 100 தடவை கேட்டாலும் முதலாவது தடவை நான் எப்படி ஸ்லோவா நிதானமா ஆறுதலா விளங்கப்படுத்துவேனும் 100வது தடவை கேட்கலே நான் அதே ஸ்லோவா விளங்கப்படுத்துவேன். அவ்வளவு நிதானமா விளங்கப்படுத்துவேன். அப்ப நீங்க பிரச்சனை இல்லை. நீங்க எப்ப உங்களுக்கு டவுட் இருக்கோ அப்ப நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். தாராளமா கேட்கலாம். எந்த வித கூச்சமும் படாம. சரி, அப்ப கேட்டு தெரிஞ்சு கொள்றதுல ஒரு நாளும் வெக்கப்படாதீங்க. தெரியாமலே இருக்கிறது தான் வெக்கம். இப்போ ஒரு விஷயம் எனக்கு தெரியலையேன்னு சொல்றதுதான் எனக்கு வெக்கம். இப்ப எனக்கு தெரியல, நான் உங்கள்கிட்ட இருந்து கேட்டு அதை தெரிஞ்சு கொள்றேன்னு வெக்கப்படக்கூடாது. சரி, அது நீங்க தாராளமா அது என்ன விஷயம் என்ன ஒரு சின்ன விஷயம் தான் எனக்கு தெரியல என்ன நெப்பினம் நினைக்க கூடாது. அது தெரியலையே உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சு வச்சிருங்க. தெரியாமையே வச்சிருக்கிறது தான் பிரச்சனை. சரியா நேரா? ரைட். அப்ப மிச்சத்தை இருக்கா அடுத்த வகுப்பு பார்ப்போமா?